நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 4 விஷயங்களை குறித்து அல்லாஹ் சபிக்கிறான் என்று மக்களுக்கு சொல்கிறார்கள். அதிலே ஒன்று சொல்கிறார்கள், லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு. யார் தன்னுடைய பெற்றோரை சபிக்கின்றானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான். இந்த செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்கள் இருந்து ஒரு கேள்வி வருகிறது. இந்த சமூகமாக இருந்தால் அந்த கேள்வி வந்திருக்காது. இப்ப நம்ம கூட உட்கார்ந்துருப்போம், இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போல இருக்கு அப்படின்னு மண்டையில ஓடும். இதுல என்ன கேள்வி கேட்கணும் நமக்கு வரல பாத்தீங்களா? சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தன் தன்னுடைய பெற்றோரை சபிப்பானா? இன்னைக்கு நம்ம யாருக்குமே வந்திருக்காது பாருங்க. ஏன் வரல? அது சாதாரணமா நடக்கத்தானே செய்யுது. ஒருத்தர் பெற்றவங்களை திட்டுறது வைக்கிறதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. எனவே பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்ன உடனே பெற்றோரை ஒருவன் சபிப்பானா என்ற எதிர்கேள்வி இல்லாமல் நாம் அப்படியே மௌனமாக இருக்கிறோம். நபிகளாருடைய காலத்தில் அன்றைக்கு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஒருவன் தன்னுடைய பெற்றோரை எப்படி சபிப்பான்? அப்படியானா நம்ம எவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கோம் பாருங்க. பெற்றோரை சபிக்கிறது நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சமூகம் இன்றைக்கு பெற்றோரை சபித்த நிலம் இருப்பதுதானே என்று ஏற்றுக்கொள்கிற நிலையில் இந்த சமூகம். உடனே ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலளிக்கிறார்கள், பெற்றோரை சபித்தல் என்று சொன்னால் நேரடியாக சபித்தல் என்று மட்டும் பொருள் அல்ல. நீ இன்னொருவனின் பெற்றோரை உங்களுக்கு இடையிலே உண்டான சண்டையிலே நீ சபிப்பாய், பதிலுக்கு அவன் சபிப்பான். உன் தாய் சபிக்கப்படுவதற்கு நீயே காரணமாகி விட்டாய். சண்டையில எல்லாம் பெரும்பாலும் அப்படித்தானே போடுறாங்க. அறிவு கட்டவன முட்டாப்பையில திருட்டு இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகை. எவன் கூட சண்டை போடுறோமோ அவனை பத்தி பேசுறது. தொலைச்சு போடுவோம், உரிச்சு போடுவோம். எவன்கிட்ட வச்சுக்கிட்ட நான் யாரு தெரியுமா? ஓகே, இதெல்லாம் உதாரணம் எல்லாம் விட்டுக்க பிரச்சனை இல்லை. நீ உனக்கு ஆச்சு அவனுக்கு ஆச்சு. ஆனா சண்டை எப்படி ஓடுது? உன்னை பத்தி தெரியாதா, உங்க அம்மா பத்தி தெரியாதா, உங்க அப்பனை பத்தி தெரியாதா? இவனை சண்டைக்கு இழுத்தா இவன் அப்ப பரம்பரை 7-8 தலைமுறை இழுத்து அதுதான் சொல்ல. நீ எதுக்கு அடுத்தவனை பத்தி பேசுற? அடுத்தவன் அம்மாவை ஆத்தாவை நீ பேச, உன்னுடைய தாயின் தந்தை அவன் பேச. அப்படியானால் அவன் சபிக்கிறான் உன் தாயை. ஒரு வகையில் நீதான் அந்த சாபத்திற்கு காரணமானவனாக இருக்கிறாய். எனவே யார் பிறர் தாயை சபிக்கிறானோ அவன் சாபத்திற்குரியவன். இப்ப அதான அர்த்தம். இவன் தன்னுடைய தாயை சபிக்கல, அடுத்த தாயை சபித்தான். அவளை சபித்தாலும் உனக்கு சாபம் கிடைக்கிறது. அப்ப இந்த மாதிரி பெண்களை, தாய் தந்தையரை, பெற்றோரை உச்ச இடத்திலே வைத்து பார்க்க சொல்கிறது மார்க்கம். அதுபோன்ற நிலையில் பெற்றோர்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக வழங்கி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி அவர்களுடைய மகிழ்ச்சியை நம்முடைய மகிழ்ச்சியாக, அவர்கள் எவ்வளவு சிரமங்களை தந்தாலும் தருவார்கள், தரத்தான் செய்வார்கள். அவர்களுடைய நிலையப்படி, அவருடைய உடலுடைய பலகீனம் அப்படி, அவர்களுக்கு ஏற்படுகிற நோயினுடைய அப்படி, அவருடைய மூளையில் ஏற்படுகிற சுருக்கம் அப்படி. எனவே இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று மூளையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் தருகிற துன்பங்கள் உங்களுக்கு துன்பங்களாகவே தெரியாது. உங்கள் பிள்ளை தருகிற துன்பம் உங்களுக்கு துன்பமாக தெரிகிறதா? உங்க பிள்ளை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றான், உங்களை தூங்க விடுறானா? தூங்க விட மாட்டேங்கிறான். ஒரு வேலை பார்க்கும்போது நிம்மதியை வேலை பார்க்க விடுறானா? என்ன வெளியே கூட்டிட்டு போ, எனக்கு அதை வாங்கித்தா, எனக்கு இதை வாங்கித்தா. முக்கியமான பேப்பரை கட்டி வச்சிருப்பாரு, அவன் விளையாட்டு சாமான் அடிச்சு எல்லாத்தையும் கிழிச்சு கப்பல் செஞ்சுக்கிட்டு இருப்பான். வீட்டுல பத்திரத்தை வாங்கி வச்சிருப்பாரு. அவன் அப்பதான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க கலரிங் பண்றது எப்படி. ஸ்கெட்ச் பென்சில் வாங்கி கொடுத்துருப்போம், கலர் பென்சில் எல்லாத்துலயும் கலர் பிளாக் போட்டு, ப்ளூ போடு, ரெட் போடு, எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருப்பான். வீட்டுல வந்து பார்த்தா 10 லட்சம் ரூபாய் சொத்து வாங்கி வச்சிருக்க பத்திரத்தை பூரா அழிச்சு வச்சிருப்பான். எல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம். என்ன செஞ்சுட்டோம்? புள்ள கழுத்து திரும்பி சாவடிச்சிட்டோமா? ஏன் தான் இந்த இடத்துல வச்சோம், நம்மை நாமே வந்து கொடுக்குறோம். நான் தூக்கி ஒரு இடத்துல பீரோல உள்ள தூக்கி வச்சிருக்கணும், அதை வைக்காம இங்க வச்சது ஏன் தப்பு? ஒரு பொருளை இழுத்து போட்டு கொட்டிடுறான், கண்ணாடி சாமான உடைச்சிடறான். என்ன செய்யறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகபட்சமா ஏன் இப்படி செய்யற ஒரு வார்த்தையோடு கடந்து போகிறோம். ஏன் இப்படி கடந்து போகிறோம்? பிள்ளைனா அப்படித்தான், என்ன பண்றது, வேற வழி இல்ல. பிள்ளை என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பிள்ளை உங்களுக்கு தருகிற தொல்லைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பிள்ளை உங்கள் உடல் மீது மலஜலம் கழித்தால் அதை கூட ரசிக்கிறீர்கள். பிள்ளைனா அப்படித்தான். அப்பதான் புதுசா ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறோம், பிள்ளைய தூக்கி தர்றாங்க, சல்லுன்னு அடிச்சா என்ன செஞ்சிய? என் மேலே அடிக்கிறியா? காலை தூக்கி போட்டு மீச்சமா? நாம பிள்ளை என்றால் இப்படித்தான், குழந்தை என்றால் இப்படித்தான் என்ற புரிதல் எப்படி குழந்தை செய்கிற குறும்புகளையும் தொல்லைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தந்திருக்கிறதோ, அதே போல பெற்றோர்கள் முதியவர்கள் என்றால் அவர்களும் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னார். அவர்களால் நமக்கு ஏற்படுகிற சிரமங்களையும் தொல்லைகளையும் பொறுத்துக் கொள்கிற மக்களாகவும் அவர்களுக்காக பிரார்த்திக்கிற மக்களாகவும் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானார்.